Hi friends, welcome to Beginner's Kitchen with Kokis. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிளா வீட்ல இருக்கிற மசாலாகள் வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான கிரேவி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்போ நம்ம காடை கிரேவி பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு 3 ஜோடி காடை எடுத்துர்க்கேன். இது கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இப்போ நம்ம காடை கிரேவிக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது நம்ம மிக்ஸில அரைச்சிக்க போறோம். இது கூடவே ஒரு 4 மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். இத அரைச்சி எடுத்துட்டு வந்துறேன். பாருங்க நம்ம வெங்காயம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நம்ம கிரேவின்றதனால கொஞ்சம் கிரேவியா வேணும்ன்றதுக்காக நான் அரைச்சி போடுறேன். நீங்க வேணாம்னா நீங்க அப்படியே கூட பொடியா அரிஞ்சி தாளிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். குக்கர் வச்சு அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சோம்பு ஆட் பண்றேன். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். பாருங்க இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல வெங்காயம் அரைச்சு வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கும் போதே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். நான் கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ல இருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த சமயத்துல 2 தக்காளி மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். பாருங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம காடை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருவோம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி. இது ஒரு 2 நிமிஷம் அதிலேயே வதங்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம். பாருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்றேன். இது வீட்டு மிளகாய் தூள் தான். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க இப்போ எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போறோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சிருந்தோம். பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் அந்த சிக்கன்ல தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியும் விட்டு வந்திருக்கு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜூஸ் அதுல இறங்கி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம ஒரு விசில் வச்சிடலாம். பாருங்க இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு விசில் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு தான் நான் ஆஃப் பண்ண போறேன். ஏன்னா அது செட் ஆகி வரும், நமக்கு சூப்பரா வரும். அப்பதான் இப்போ இது மூடி வச்சிடலாம். பாருங்க நம்மளுடைய காடை கிரேவி சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. நான் ஒரு விசில் வச்சிட்டு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிட்டு ஆஃப் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாப்பிட கரெக்ட்டா இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இது ஸ்டவ்ல வெச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த சமயத்துல நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதோட தான் நிறுத்த போறேன். இப்போ இது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இது கலக்கி விட்டுட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சூப்பராக இந்த மாதிரி இந்தளவுக்கு கிரேவியாக வரும். நீங்கள் வேறு எந்த பொருளும் ஆட் பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மசாலா கரெக்டாக இருக்கும். இது வேறு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க, காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.